இந்த அமைச்சரவையில அதிமுகவை சேர்ந்தவர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஆனா, இந்த முறை அமைச்சரவையில அதிமுகவோட ரோல் இல்ல. இத எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுல பெரும்பிரிவு, ஒரு பிரிவு ஆதரிக்குது. 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலேயே அவங்க வந்து வாக்களிச்சுட்டாங்க. அதனால அதிமுகவிலேயே பிளவு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அதிமுகவுக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அதிமுகவில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, யார் யாருக்கு என்ன துறையெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ அவங்க கேட்டது 8, கொடுத்தது 5, வாரியம் 3 அப்படின்ற வரைக்கெல்லாம் பேச்சுக்கள் போய் ஏறக்குறைய அது நிறைவுறக்கூடிய கட்டத்தில் இருந்தது. அப்போ தான் வந்து 2-3 விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி இல்லாதப்போ இவங்க வந்து கட்சி தாவல் பிரிவின் கீழே பாதிக்கப்படுவாங்க, இவங்க எம்எல்ஏ பதவி பறிப்போம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து தாவேக தரப்புலேருந்து சொன்னது என்னன்னா, அவங்களுடைய சட்ட சிக்கல்களை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஏன்னா பார்க்கக்கூடிய ஆள் தான் சிவி சண்முகம் தானே அதிமுகவுடைய கேஸை ஜெயிச்சு கொடுத்தது முக்கியமான நபர். சட்டத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஜெயிச்சாரா, இல்லாதப்போ ஜெயிச்சார். ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய டீம் தான். அதெல்லாம் அவங்க இது பண்ணலை. ஆனால் அதுக்கு மத்தியில் இபிஎஸ் தனியாக வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டார். மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு அங்கே வந்து இபிஎஸ்கே அனைத்து அதிகாரமும் அப்படின்னு, அதாவது எப்பெல்லாம் வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ஸ்பிளிட்டு வந்தப்போயும் சரி, இபிஎஸ் சசிகலா ஸ்பிளிட்டு வந்தப்பையும் சரி, இதே மாதிரி தான் இருக்கும். இதே பேட்டர்ன் தான் அங்கேயும். மாவட்ட செயலாளர்கள் எங்களோடு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கவங்களாம் யார்? அவங்கள நீக்கிட்டு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கப்போ சட்ட ரீதியாக இதுக்கு வந்து ஏதாவது தடை வருமா? ஒருவேளை வந்தது அப்படின்னா அது பாதிக்கப்படும். அதாவது எப்படின்னா, அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா அது சபாநாயகரால் முடியாது. சபாநாயகர் இவங்க சபாநாயகர் பண்ண மாட்டார், அது நமக்கு தெரிஞ்சது. இது வந்து நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் வரை போகும். நம்ம டிடிவி தினகரன் கேஸை பார்த்தோம்ல, ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப விரைவாக எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மேலே எல்லாம் போய் சுற்றி முடிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஆட்சி ஓட்டணும்னா 2-3 வருஷத்தில் ஓட்டிடலாம். ஆனால் இன்னொன்று, சிபிஎம் சொல்லுது அதிமுக இருந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் பற்றி யோசிப்போனுது. திருமா சொல்கிறாரு அதிமுக, திருமாவோட திரு சிந்தனை செல்வன் சொல்கிறாரு, அதிமுகவை நீங்கள் எதிர்த்துட்டு அவங்கள சேர்த்தா சரியாக இருக்காது, நீங்கள் வந்து திராவிட கட்சிகளையும் தான் சேர்த்து தானே எதிர்த்தீங்க அப்படின்லாம் கேள்வி வைக்கிறார். அப்போது அதையும் முன் வச்சு ஓகே இப்போ இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு கட்சிகளே கூட எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்றப்போ இப்போதைக்கு அமைச்சரவை அமைச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுக தரப்பில் நேற்று இரவு வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மினிஸ்ட்ரி லிஸ்ட்லாம் நைட்லாம் விடிய ஃபைனலாகி யார் எந்த துறை அப்படின்லாம் கொடுக்கப்பட்டு ஆளுநர் மாளிகையிலேருந்து இன்னைக்கு ஆளுநர் மாளிகையிலேருந்து அந்த அடுத்த லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு. அதிமுகவினர் இன்னும் நம்பிக்கையாக இருக்காங்க, அடுத்த விரிவாக்கத்தில் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு சேனல் இல்லை, 2 சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க.